அறுபடை வீட்டு ஐயப்ப ஸ்தலங்களில் ரொம்ப முக்கியமான தலமும் பக்தர்கள் தவிர்க்கவே முடியாத இடமுமாக இருக்கிறது எருமேலி. இந்த எருமேலிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஐயப்பன் வேட்டைக்கு போகிறதுக்கு புறப்பட்ட இடம்தான் எருமேலியாக கருதப்படுது. ஐயப்பன் வேட்டைக்கு போயிருக்கிறார் அப்படின்னா, பொதுவாக அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாமே வேட்டைக்கு போவாங்க. அந்த வகையில் ஐயப்பனும் வேட்டைக்கு போயிருக்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பனை வளர்த்தெடுக்கக்கூடிய தாய் பந்தளத்தினுடைய அரசி, அவங்களுக்கு என்ன இருந்தாலும் இவங்க பெற்ற குழந்தை இல்லை, தனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஐயப்பன் மீது இருக்கக்கூடிய பாசம் குறையுது. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைய எப்படியாவது இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டால் மட்டும்தான் தன்னுடைய குழந்தைக்கு பட்டம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளாக வராங்க. அப்படி வரவங்க என்ன சொல்கிறாங்க, தீராத வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு மருந்து புலிப்பால் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. புலிப்பாலை யார் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறப்ப ஐயப்பன் நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. அப்படி வேட்டைக்கு போகக்கூடிய இடமாகத்தான் நம்ம எதை பார்க்குறோம், எருமேலி பார்க்குறோம். நமக்கு தெரியும் ஐயப்பன் எது மேலே வருவார் அப்படின்னா, புலிவாகனத்தின் மீது வரக்கூடிய அந்த கதைகள் எல்லாமே இதுக்கு பின்னாடி தான் அமைக்கப்படுது. இந்த தலத்தினுடைய சிறப்பாகவும் அது இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் பக்தர்கள் எருமேலிக்கு வரும்போது ஐயப்பன் அணிந்த மாதிரியே விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவும் வண்ண வண்ண பூச்சிகள் எல்லாத்தையுமே முகத்தில் பூசிக்கிறது, பொடிகளை பூசிக்கிறது, பேட்டை துள்ளுதல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது இந்த எருமேலியில் தான்.